அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இராஷ் இங்கிலீஷ் அகாடமி. புதிய ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் 2025 A லெவல் எக்ஸாம் பேப்பருடைய பார்ட் 1ல காணப்படுகின்ற கொஸ்டின் நம்பர் 5 எவ்வாறு செய்வது என்பது சம்பந்தமாக. அதுக்கு முதல் இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலம் வெளியிடப்படுகின்ற வீடியோக்களை பார்வையிட விரும்பினால் இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கேள்வியை பார்க்கலாம். Underline the correct word ending selecting from those given in brackets. இதுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. கிளே பிராக்கெட்ல தரப்படுகின்ற சொல்லினுடைய முடிவுகளை பயன்படுத்தி சரியான விடைகளை கண்டறிந்து அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கி. அவங்க பிராக்கெட்ல தரப்பட்ட சொற்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுகளை நாங்க சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நாங்க எங்களோட இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட்ட எஃபிக்சஸ்ங்கிற பாடத்தின் மூலமாக சஃபிக்ஸ்ங்கிற பாடத்தை விளங்கப்படுத்தியிருந்தோம். அந்த சஃபிக்ஸ்ங்கிறது தான் காட்டப்படுகிறது. ஆகவே நீங்க இந்த சஃபிக்ஸ்ங்கிற சம்பந்தமான முழுமையான விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இராஷ் இங்கிலீஷ் அகாடமிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்பட்ட எஃபிக்சஸ்ங்கிற வீடியோவை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. ஆகவே வினாக்குள்ள வரலாம். A teacher asked her class, if you had just one day left to live, what would you do? One student replied, sad. இந்த சேடுங்கிற தரப்படுது. பக்கத்தில் தரப்பட்ட சொற்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா நெஸ், டென், லீன்னு தரப்படுது. அவங்க சேடுங்கிறது கவலை. அந்த பையன் ரிப்ளைட் என்பது பதிலளித்தான். இந்த பதிலளித்தல்ங்கிற வேர்பை அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சொல்லானது வர்ணிக்குது. அவை வேர்பை வர்ணிக்கக்கூடிய சொல்ல நாங்க அட்வர்ப்னு சொல்லுவோம். அட்வர்ப் ஆனது பொதுவாக எல்வையில முடிவடையும். அவை இங்க காணப்படுகின்ற சொல்லில எல்வைங்கிறது விடையாக வரும். விடையாக சேட்லி. விடைய பார்த்தோமே ஆனால் one student replied sadly, I would spend it with my family to show them my love and தரப்படுது. இந்த இடத்துக்கு எந்த விடை வரும் பார்க்கலாம். இந்த இடத்துல தரப்பட்டது முதலாவது சொல் ஃபுல்னஸ், ரெண்டாவது ஃபுல், மூணாவது ஃபுல்லி. ஃபுல்னஸ் என்பது நெஸ்ங்கிற சொல்ல முடிஞ்சிருக்கிறதால அது நவுன் சொல்லுவோம். ஃபுல்லுங்கிறது எஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஃபுல்லிங்கிறது எட்வர்ப்னு சொல்லுவோம். அவை இங்க காணப்படுகின்ற மைங்கிறது பொசசிவ் எஜெக்டிவ். அதுக்கு பக்கத்துல காணப்படுகின்ற லவ் என்பது ஒரு நவுனாக காணப்படுது. அவை இங்க எண்டுங்கிறது பயன்படுத்தப்படும் போது அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் வரக்கூடிய சொல் ஒரே சொல்லாக காணப்படும். எனவே லவ்ங்கிறது நவுனாக காணப்படுவதனால அதுக்கு பின்னால வரக்கூடிய சொல்லும் நவுனாக காணப்பட வேண்டும். எனவே இந்த 3 விடைகள்ல ஃபுல்னஸ்ங்கிறது நவுனாக காணப்படும். அவை இந்த இடத்துக்கு ஃபுல்னஸ்ங்கிறது விடையா வரும். அவை விடையை பார்த்தோமையானால் மை லவ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ் another said with a great. இங்க தரப்படுகின்ற சொல்லுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது டிஎல்வை, ரெண்டாவது மென்ட், மூணாவது டி. இந்த டிஎல்வைங்கிறது அட்வர்பாக காணப்படும். அதே போல மென்ட்ங்கிறது நவுனாக காணப்படும். அதே போல மூணாவது டிஏ சேர்க்கும் போது எக்ஸைட்டட்ங்கிறது வேர்பாக காணப்படும். எனவே இங்க வேர்ப்ங்கிறது ஒன்று தேவையில்லை. அதே போல இங்க எல்வை சேர்ந்திருக்கின்ற அட்வர்ப் தேவையில்லை. காரணம் வித்துங்கிற ப்ரப்போசிஷன் பயன்படுத்தப்படும் போது அங்க எல்வை கொண்ட அட்வர்ப் பயன்படுத்தப்படாது. அது மட்டுமல்லாமல் கிரேட் என்பது ஒரு எஜெக்டிவ். எஜெக்டிவ்க்கு அடுத்ததா ஒரு நவுன் வர வேண்டும். எனவே இந்த இடத்துல மென்ட்ங்கிறது ஒரு நவுனாக காணப்படும். எனவே விடையாக மென்ட் வரும். விடையை பார்த்தோமே ஆனால் another said with a great excitement, I would eat all my favorite foods. Next பிளே இடவழி தரப்படுது. இந்த இடத்துக்கு எந்த விட வருங்கிறத பாக்குறதுக்கு முதல் ஃபுல்லிங்கிறது ஒரு அட்வர்பாக காணப்படும். ஃபுல்னஸ்ங்கிறது ஒரு நவுனாக காணப்படும். ஃபுல்லுங்கிறது ஒரு எஜெக்டிவாக காணப்படும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா லிட்டில்ங்கிறது ஒரு எஜெக்டிவ், போய்ங்கிறது ஒரு நவுன். போய்ங்கிற பேர் சொல்ல வர்ணிக்கிறதுக்கு லிட்டில் வருகின்றது எஜெக்டிவ். அதற்கு முன்னாலேயும் இன்னொரு எஜெக்டிவ் வரும். ஏனென்றால் ஏங்கிறது ஒரு ஆர்டிகல். ஆர்டிகலுக்கு அடுத்ததாக ஒரு எஜெக்டிவ் பயன்படுத்தப்படும் என்பதன் காரணமாக இந்த இடத்தில் ஒரு எஜெக்டிவ் தேவைப்படுகிறது. எனவே இந்த இடத்துல எஜெக்டிவாக ஃபுல்லுங்கிறது வரும். விடைய பார்த்தோமே ஆனால் நெக்ஸ்ட் a playful little boy from the last row raised his hand and said, I would come to school. The teacher observed the boy and asked answer என்று தரப்படுது. எல்வையில முடியக்கூடிய சொல் வந்து அட்வர்ப், டிவைல முடியக்கூடியது நவுனாக காணப்படும். ஓயூஎஸ்ல முடியக்கூடியது எஜெக்டிவாக காணப்படும். இங்க ஆஸ்ட்ங்கிற வேர்பை வர்ணிக்கக்கூடிய சொல் தான் அதுக்கு பக்கத்துல வரக்கூடியதாக காணப்படும். இந்த வேர்பை வர்ணிக்கக்கூடிய சொல்ல நாங்க அட்வர்ப்னு சொல்லுவோம். அட்வர்பாக இங்க எல்வை உள்ள சொல் வரும். எனவே விடையாக anxiously வரும். விடைய பாத்தீங்கன்னு சொன்னா the teacher observed the boy and asked anxiously, really? You would spend your last day at school? The boy smiled and answered, absolutely, because it would take that one day feel like 1,000 years. இந்த கேள்வியை நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாம் என்பது சம்பந்தமாக பார்த்துக்கொண்டோம். அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.